நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி, ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியோட தொடங்கி இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நேரம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய அரசர் காலைல எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்ததுலேருந்து பயங்கர மூட் அவுட். என்ன ரீசன் என்னன்னு என்ன பண்ணலாம் தெரியல. என்ன பண்றாரு, அவர்கிட்ட மந்திரி எப்பவும் போல வந்து என்ன அரசவையெல்லாம் கூடலாமா அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு என்ன பண்றாரு, வாராரு. வந்தவருக்கு என்ன பண்ண பலார்னு ஒரு அறை என்ன பண்றாரு அரைஞ்சிட்டாரு அரசர். ஆனால் அந்த மந்திரிக்கு எதுக்குடா அடி வாங்கணும் தெரியல. ஏன்னா நம்ம போய் எப்பவும் கூப்பிடுற மாதிரி தானே கூப்பிட்டோம். மனுஷன் என்ன கோவத்துல தான் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, கடுப்புல போறாரு. ரிட்டர்ன் போனா அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவங்க வந்து பேச வருவாங்கல்ல, இவர் இந்த கடுப்பு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு பலார்னு ஒரு அறை அரைஞ்சோன்னே அவங்க என்னடா இருந்தாலும் இப்படி கோவப்படுறாரு, எப்பவும் போலதானே போய் பார்த்தோம்னு சொல்லி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஆள் மாத்தி அடுத்த ஆள் அறையா, இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி அந்த நாடு ஃபுல்லா மாத்தி இந்த அறை என்ன ஆகிட்டே இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தருக்கா போயிட்டே இருக்குது. எப்போ அன்னைக்கு நாள் முடியுது, அரசர் ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு சரி ஓகே நிம்மதியா சரி தூங்கப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பெட்டுக்கு என்ன பண்றாரு, தூங்க வர்றாரு. தூங்க வந்து அவங்க அரசி இருப்பாங்க இல்லையா, அரசியை போய் சரி தூங்கலாமாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தோலை பிடிச்சி கூற அந்த அம்மா திரும்பி பலார்னு ஒரு அறை. என்னம்மா அடிச்சார் உங்களுக்கு தெரியாதா, அன்னைக்கு நாடு ஃபுல்லா அந்த அரைகிற இது நடக்குது, யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அவங்க அவங்க ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு திருச்சி வேற ஒரு கதையாவே என்ன பண்ணிட்டாங்க உருவாக்கிட்டாங்க. யாரெல்லாம் மனசுக்கு பிடிச்சவங்கள அடிக்கணுமா இன்னைக்கு, அது இன்னைக்கு நைட்டுக்குள்ள செய்யணுமா, நான் அதான் என்ன பண்ணிட்டேன் அரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ அந்த அறை எங்க தொடங்குச்சோ அங்கே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் எதையெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ, ஸோ எதை நாம் கொடுக்கின்றோமோ அதையே தான் நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் அந்த கதை உணர்த்தக்கூடிய செய்தி. ஓகே ஜோஸ், இந்த சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே, அதை சுவைத்து மகிழ்வோமே, அவர் போல் அன்பில் வளர்வோமே. எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, எத்துணை அருமை எத்துணை இனிமை இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு.
கண்டு தானும் வாடும் அன்பு அது. வாட்டும் சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. வாடும் பயிர் கண்டு தானும் வாடும் அன்பு அது. வாட்டும் சுயம் வென்று பிறரை வாழ்த்தும் அன்பு அது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. கேடு செய்தாரை பொறுத்து தாங்கும் கருணையது. நாம் தேடும் செல்வமெல்லாம் உறவே என்று எண்ணுவது. சிறப்பான ஆலய தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி ஜோஸ். கண்டிப்பா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். சூப்பராகவே இருந்தது மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இன்னைக்கு நாள நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு நாள் என்னன்னா அந்த கதை பகிர்ந்து கொள்ளுதல். அவர் இருக்கிற அறைய இன்னொருத்தட்ட பகிர்ந்தாரு. அது பகிர்ந்து 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 கடைசி அவர்கிட்ட என்ன ஆயிடுச்சு, வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இதை சொல்லும்போது ஒரு திரைப்படம், ஒரு படம் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா தண்ணியில் போய் காலை நினைப்போன்னு சொல்லிட்டு காலை கழுவுற கண்டு கீழே இறங்கி வடிவேல் வருவார். தண்ணிக்குள்ளே வந்து திடீர்னு ஒருத்தர் என்ன வருவார் வந்துட்டு நான் வந்து அந்த கரையிலேருந்து முங்கு நீச்சல்லே வரேன், ஏன்னா இந்த கரை வழியாக போலீஸ் தேடி வருது, அவங்க வந்து எதுவும் கேட்டால் என்ன பண்ணிடாதீங்க, எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போலீஸ்காரன் வந்து தண்ணியிலேருந்து ஒருத்தர் இருந்துச்சு பண்ண மாட்டேன், என்னையா சொன்னான், போலீஸ் வராங்க எதுவும் கேட்டால் எதுவும் சொல்லிடாதன்னு சொன்னான். சரியா சொல்லி ஆகும், அவன் எதுவும் சொல்லிடாதீங்க அவன் போட்டு தேவையில்லாம அவருக்கு 2 அடி விழும். ஸோ இப்போ வாழ்க்கையில் சில விஷயங்கள் சிலர்கிட்ட ஷேர் பண்ண கூடாது, சில தகவல்கள், சில முக்கியமான விஷயங்கள். அப்போ அது என்ன அதை தான் எனக்கு என்ன பண்ண போறோம், நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கிட்டையும் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அதை ஷேர் பண்ணாதீங்க. நம்ம நண்பர்கள்கிட்ட நம்மளாம் சொல்லணும்னு விருப்பப்படுவோம். இன்னொன்று நம்ம வாயும் சும்மா இருக்காது. ஸோ அந்த விஷயத்த வந்து ஏதாவது நம்ம என்ன பண்ண இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்கிறதுக்கு ஆசைப்படுவோம். அதை செய்கிறோமோ இல்லையோ சொல்லணுங்கிறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் அப்படி செய்யாதீர்கள். ஒரு திருக்குறள், எனக்கு அந்த திருக்குறள் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த திருக்குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயலை செய்து முடிக்கும் வரைக்கும் அதை குறித்து தம்பட்டம் செய்ய கூடாது. ஒருவேளை அது இடைஞ்சல் ஏற்பட்டாலோ இல்லை அது இடையில் நின்றாலோ நம்ம யார்கிட்டலாம் சொன்னோமோ அவங்களாம் நம்மளை வந்து திரும்ப என்னாச்சு முடிஞ்சிருச்சா அப்படி செய்யறேன்னு சொன்னியே அப்படின்லாம் கேட்கறதுக்கு ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தயாராக இருப்பார்கள். அப்போ நம்முடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண கூடாது. ஓகே, இது மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து. ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் நாம் தியானிக்க இருக்கிற அந்த திருப்பாடலானது தானியேல் இணைப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தானியேல் இணைப்பு புத்தகம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த புத்தகமானது கடவுள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை. அதாவது எப்படிப்பட்ட துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிற பொழுது, கடவுளை நம்பிக்கையோடு நாம் கூவி அழைக்கும் பொழுது, கடவுளை நாம் நம்பிக்கையோடு துதித்து பாடுகிற பொழுது, கடவுள் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்கின்ற அந்த நம்பிக்கையை இந்த தானியேல் இணைப்பு புத்தகமானது நமக்கு கொடுக்கிறது. இந்த பாடல் வரிகளும் கூட நமக்கு எதற்கான அழைப்பை கொடுக்கிறது என்றால், கடவுளை புகழ்ந்து பாடுவதற்கான அழைப்பை இந்த பாடலானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுவும் சிறப்பாக அந்த பாடல் வரிகளை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரின் அனைத்து செயல்களே புகழ்ந்து பாடி கடவுளை ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரின் தூதர்களே, வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரள்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்களும் அவரை வாழ்த்துங்கள் என்று சொல்லி, இப்படி அனைத்து கடவுளுடைய படைப்புகளும் சேர்ந்து, நாம் அனைவருமே சேர்ந்து கடவுளை புகழ இன்று காலை வேளையிலே இந்த திருப்பாடல் வழியாக அழைக்கப்படுகிறோம். ஏன் நாம் கடவுளை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்றால், அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை தானியேல் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே வெளிப்படுத்துகிறார். தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு மன்னன் நெபுகத் நேசர் என்கின்ற ஒரு கொடூரமான மன்னன் ஒரு பொன்னால் ஆன ஒரு சிலையை செய்து தனக்கு கீழ் இருக்கிற அந்த மக்களை, ஆட்சி செய்கின்ற அந்த மக்களை அந்த சிலையை வணங்க சொல்லி ஆணை பிறப்பிக்கின்றான், கட்டளை கொடுக்கின்றான். எல்லோரும் நான் வடித்த இந்த பொன் சிலைக்கு முன்பாக வணங்கி இந்த சிலையை வழிபட வேண்டும் என்கின்ற கட்டளை கொடுக்கிறான். மேலும் அவன் சொல்லுகிறான், யாராவது இந்த பொன் சிலையை வழிபடவில்லை என்றால், வணக்கம் செலுத்தவில்லை என்றால், அவர்கள் எரிகின்ற தீச்சூளையிலே போட்டு அவர்கள் கொல்லப்படுவீர்கள் என்கின்ற அந்த கட்டளையும் அந்த மன்னன் கொடுக்கின்றான். ஆகவே இந்த கட்டளைக்கு பயந்து அங்க இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் அந்த பொன் சிலைக்கு முன்பாக வந்து அந்த சிலையை வணங்குகிறார்கள். ஆனால் 3 இளைஞர்கள் மட்டும் துணிச்சலோடு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த பொன் சிலைக்கு, வேற்று தெய்வத்து முன்பாக வணங்காமல், தங்களுடைய உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த 3 நபர்கள் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நேகோ. இந்த 3 பேரும் அரசனுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய உண்மையான கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த சிலை முன்பாக, பொன் சிலை முன்பாக வணங்க மறுத்து அவர்கள் நிற்கிறார்கள். இதை பார்த்த கேள்விப்பட்ட அந்த மன்னன் அந்த 3 பேரையும் கட்டி, ஒருவனை கட்டி அந்த எரிகின்ற தீச்சூளையிலே போடுகிறார். ஆனால் இந்த 3 நபர்கள் உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த மன்னன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். அங்கே 3 நபர்கள் அல்ல, 4 பேர் இருக்கின்றார்கள். இந்த 3 பேரையும் தூக்கி சென்று தீச்சூளையிலே போட்டவர்கள் எல்லாம் கருகி சாம்பலாக மன்னன் முன்பாக விழுந்து போகிறார்கள். ஆனால் இந்த 3வரும் அந்த தீச்சூளைகளுக்கு உள்ளே கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போற்றி புகழ்ந்த அந்த வரிகள் தான் இன்றைய திருப்பாடலினுடைய வரிகள். ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லி அந்த 3வரும் கடவுளை போற்றி புகழ்ந்த அந்த தீச்சூளையிலே அவர்கள் உயிரோடு
அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும், தங்களுடைய உடம்பிலே எந்த ஒரு காயங்களோ ஏற்படவில்லை. அவர்களுடைய முடி கூட அந்த தீயிலே பொசுங்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, கடவுளுடைய தூதர் அவர்களை காத்தவர்களாக இருக்கிறார். இந்த மன்னன் தூரத்திலிருந்து அந்த மூவரையும் பார்க்கிறார். உள்ளே 3 பேர் இல்லை, 4 பேர், அதாவது கடவுளுடைய தூதர் அந்த 3 பேரோடு சேர்ந்து அவர்களை காத்து கொண்டு அவர்கள் அருகில் நிற்பதை இந்த மன்னன் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் மூவரையும் வெளியே அழைத்து வந்து அவரும் அந்த மன்னனும் மனம் மாறி உண்மையான கடவுளை ஏற்றுக்கொண்டான். அன்பார்ந்தவர்கள், இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பாடம், கடவுளை நாம் தினந்தோறும் போற்ற வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த 3 நபர்கள் தங்களுக்கு வந்த அந்த துன்பத்தின் மத்தியிலும், சுத்தி நெருப்பு, தங்களுடைய உடலுக்கு ஆபத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நெருப்புகளுக்கு, அந்த சூளை எரிகின்ற தீச்சூளைகளுக்கு மத்தியிலும் அவன் அரசனை இகழ்ந்து பேசவில்லை, கடவுளை பழித்துரைக்கவில்லை, மாறாக கடவுளை புகழ்ந்து அவர்கள் பாடினார்கள். ஆகவே இந்த மூவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் கூட நாம் கடவுளை மீது நம்பிக்கை வைத்து கடவுளை புகழ்ந்து நாம் பாடுகிற பொழுது கடவுள் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையை இந்த 3 பேரும் இந்த திருப்பாடலும் நமக்கு தருகிறது. ஆகவே இதே நம்பிக்கையோடு நாம் கடவுளை போற்றி இந்த வேளையிலே புகழ்வோம். கண்களை மூடி ஆண்டவரிடமே ஒப்புக் கொடுப்போம். அன்பு இறைவா, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் முழுவதையும் உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில எரிகின்ற தீயைப் போல எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வந்தாலும் அவற்றுக்கு நடுவிலும் கூட நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பாதுகாத்தருளும், எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும், காரியங்களையும் ஆசிர்வதித்து அதில் வெற்றியும் வளர்ச்சியும் தந்தருளும். நாங்கள் போகின்ற பயணங்களை ஆசிர்வதியும், அந்த பயணங்களில் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் எங்களுக்கு ஏற்படாதபடி காவல் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பாய் வழிநடத்தி அருளும். ஜெபங்களை எல்லாம் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. அடுத்ததான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க கடனாளியாவே இருக்கீங்க, இல்ல நீங்க நிறைய இடத்துல காசு கொடுத்து வச்சிருக்கீங்க, வர வேண்டியது இருக்கு, இல்ல நிறைய ப்ராஃபிட்டா சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு அப்படின்னாலுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பத்தி எதுவுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது ரெண்டுமே ஆபத்தான ஒன்று. ஒன்று இவ்வளோ இருக்கிறா அப்படின்னு நினைக்கக்கூடியவனும், ஒன்று வந்துட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு விலகி போகக்கூடிய நபர்களும் உண்டு. அதனால் நம்முடைய பொருளாதார நிலை என்பது நமக்கு தெரிந்திருந்தால் போதும். அதை குறித்து மற்றவர்களுக்கு தெரியவோ தம்பட்டம் படிக்கவோ இல்லை. சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவோம், நம்முடைய பொருளாதார நிலையை சொல்லி நான் ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிறேன், இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், முயற்சி மேற்கொள்வோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதை செய்ய கூடாது. கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசுவோம். நவம்பர் 25. அலெக்சாந்திரியா நகர், புனித கேத்ரின். அலெக்சாந்திரியாவினை ஆட்சி செய்த அரசன் காஸ்துஸ், அரசி சாபினெல்லா ஆகியோருக்கு கிபி 282ஆம் ஆண்டு பிறந்தார் கேத்ரின். கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த பிரிவுகளில் தேர்ந்து மெய்யியல் ஞானத்தில் சிறந்து விளங்கிய இவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவரானார். ரோமை பேரரசன் மாக்செந்தியூஸ் கிறிஸ்தவர்களிடம் சிலை வழிபாட்டினை வலியுறுத்த இதனை கடுமையாக மறுத்த கேத்ரின் சிலை வழிபாடு மூடத்தனமானது என்று கூறினார். பேரரசன் மாக்செந்தியூஸ் தன் நாட்டிலிருந்த தத்துவ அறிஞர்களின் வாயிலாக தான் வணங்கும் சிலைகளே உண்மையான தெய்வம் என்று வாதிட கேத்ரின் ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்தார். ரோமை அறிஞர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் திரும்ப கேத்ரின் பேரரசனால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கேத்ரினின் தெளிவான பேச்சினை கேட்ட பேரரசி ஃபாஸ்டினாவும் சிறை காவலர்கள் பலரும் கிறிஸ்தவத்தினை ஏற்றுக்கொள்ள கேத்ரின் கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்டார்.
ஆண்டவர் இயேசுவே எனது மணவாளன் என்று கூறி ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்த கேத்ரின் கிபி 305ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவரை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு ஞானத்தில் சிறந்திருந்த கேத்ரீனை திரு அவை புனிதராக உயர்த்தி ஆசிரியர்களுக்கும் விடுதலை வேட்கை கொண்டவர்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. அலெக்சாந்திரியா நகர் புனித கேத்ரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு கல்வி புகட்டிய ஆசிரிய பெருமக்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு டாபிக் வச்சு பேசிட்டு இருக்கோம் ஜோஸ். இந்த விஷயங்கள்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் எந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஸோ அடுத்ததான் என்னன்னா, நெவர் ஷேர் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வித் எனி ஒன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சில நண்பர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும், நம்ம குடும்ப பிரச்சனை 100% நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டோம். அது யாராலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் நிகழ்ச்சி பற்றி நண்பர்களாக சரி, நமக்கு என்னன்னா எந்த விஷயத்தை வரைக்கும் நம்ம பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோமோ அது. இதில் வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம், அந்த பிரச்சனையில் என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் நான் என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இல்லை இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னால் இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, என்னுடைய பிரச்சனைகள் இது ஏன்னா இன்றைக்கி அது ஒரு கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த கணவன் மனைவி அதை தீர்த்துக்குவாங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு நபர்கிட்ட போய் அதை சொல்லி அதை தீர்த்துக்கிட்ட விஷயத்தை அவங்க கிட்ட போய் அப்டேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு அவங்க பார்க்கக்கூடிய விதத்தில் இவன் என்னெல்லாமா சொன்னா இப்போ என்ன ஒன்று சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான், என்கிட்ட பொய் சொல்லிட்டானோன்னு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும். இல்லை என்றால் இவர்களை குறித்து இவ்வளோ குறை சொன்னானே, இவங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தையும் வர வைக்கும். ஸோ அப்படி ஏகப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதில் இருக்குது. அப்போ ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணால் அந்த நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் மட்டும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, என்னென்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். குயவர் வீடு தான் வளர்த்த சாமி ஆட்டை அவிழ்த்துக் கொண்டிருந்தார் குயவர். அந்த பக்கமாக வந்தார் ஒரு ஜென் குரு. குயவரிடம் கேட்டார், ஆட்டை ஏன் அவிழ்க்கின்றீர்கள்? மேய்க்கவா? இல்லை, சாமிக்கு பலி கொடுக்க. சாமிக்கு பலி கொடுக்கவா? எதுக்கு? பலி கொடுத்தால் தான் சாமி மனசு குளிரும், கேட்கும் வரம் கிடைக்கும், சட்டிப்பானை எல்லாம் நல்லா விற்கும். கேட்டவுடனே அங்கே செய்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பானை ஒன்றை எடுத்தார் அந்த ஜென் குரு. எடுத்த வேகத்தில் தலைக்கு மேலே தூக்கினார். தூக்கிய வேகத்தில் தரையில் போட்டு சுக்குநூறாக உடைத்து விட்டார். குயவர் அதிர்ச்சி அடைந்து பதறியபடி நிற்க, சிதறிய பானை ஓடுகளை நிதானமாக பொறுக்கி எடுத்தார் அந்த ஜென் குரு. பொறுக்கி எடுத்த ஓடுகளை ஒன்று சேர்த்து ஒரு காணிக்கை தட்டில் போட்டு குயவரிடம் நீட்டினார். இந்த பானையை படைத்தவர் நீர்தானே, இதோ உனக்கு நான் தரும் பானை படையல், ஏற்றுக்கொள்க, அருள் தருக. அதிர்ச்சியோடு முகம் வெளிரி நின்ற குயவரிடம் தொடர்ந்தார் ஜென் குரு. குயவரே, இப்போது உமக்கு மனசு குளிர்கிறதா? உமக்கு இது மிகவும் பிடிக்கிறதா? கோபப்பட்டார் குயவர். நான் உருவாக்கிய பானையை என் கண் முன்னே போட்டு உடைத்து விட்டு என் மனசு குளிர்கிறதா என்று வேறு கேட்கின்றீரே, பிடிக்கிறதா என்று வேறு கேட்கின்றீரே, உடைந்த பகுதிகளை எடுத்து எனக்கே படைக்கிறீரே, பைத்தியமா உமக்கு? விளக்கினார் ஜென் குரு. சாமி படைத்த ஆடு இது. அதை அவர் கண் முன்னாலேயே கதற கதற கொன்று போட்டுவிட்டு அதை அவருக்கே எடுத்து படையல் செய்தால் அவர் மனசு மட்டும் குளிருமா என்ன? அதை அவர் மனமும் ஏற்றுக்கொள்வாரா என்ன? ஏற்றுக்கொண்டு வரம் தருவாரா என்ன? மௌனமாய் நின்ற குயவரிடம் தொடர்ந்து கேட்டார் குரு. எந்த தாயாவது தன் குழந்தை எழுப்பும் மரண ஓலத்தை கேட்டு ரசித்து மகிழ்வாளா? வரம் தருவாளா? எந்த தகப்பனாவது தனது குழந்தை கொல்லப்படுவதை பார்த்து அருள்பாலிப்பாரா? உயிர்ப்பலி தத்துவங்களே போதும் சாமிகளை படையலுக்கு அனுப்ப. தனதாக்கிக் கொள்வதா பக்தி? அர்ப்பணித்துக் கொள்வது தானே பக்தி.
என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பவர் அல்ல கடவுள். நீ எதை வணங்கினாலும் அதிலே நான் இருப்பேன் என்பவர்தான் கடவுள். கடவுளின் இருப்பிடம் கல்லிலோ மரக்கட்டையிலோ மண்ணிலோ அல்ல, அது மனிதர்களின் உணர்ச்சிகளிலும் எண்ணங்களிலும் மன ஓட்டங்களிலும் தான். என் பிரச்சனையை கடவுள் தீர்த்தால் அது நான் அவர் மீது கொண்ட பக்தி. என்னை விட்டே அந்த பிரச்சனையை தீர்க்க வைத்தால் அது அவர் என் மீது கொண்ட பக்தி. ஆகவே பக்தியே சக்தி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த தகவல்களை எல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றோம்? அடுத்தது வந்து யுவர் கைண்ட் டீட்ஸ், அதை வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. சில சமயம் நம்ம வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நம்ம குழந்தைங்க பிறந்த நாளுக்கோ ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு நம்ம ஏதாவது செய்வோம் இல்லையா, அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை இமீடியட்டா திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுத்துருப்போம், நான் வர வழியில் இந்த மாதிரி செஞ்சேன், அந்த மாதிரி எந்த ஒரு கருணையின் பெயராலேயோ செஞ்சதாலேயோ இல்லை ஹெல்ப் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஃப்ரெண்டு திடீர்னு காசு கேட்டிருப்பான், அவங்க கிட்ட நம்ம கொடுத்துருப்போம், அந்த விஷயத்த நம்ம சொல்றது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹெல்ப் பண்ணதையோ இல்லை கருணையின் விஷயம் செஞ்ச செயல்கள் எதையுமே நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம தம்பட்டம் அடிச்சுக்கிறோம்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். மேபி அது ஒரு வகையான தம்பட்டமும் கூட தான். நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் அதெல்லாம் பண்ண, நான் எவ்வளவு பேர் சில பேர் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க ஜோஸ். அதை 2 வகையா நம்ம பார்ப்போம். ஒன்று, சில பேருக்கு தூண்டுதலா இருக்கும், நம்மளும் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம போய் செய்யலாம், இல்லை கிறிஸ்மஸ்க்கு இந்த இடத்துல இவங்களுக்குலாம் போய் நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். ஒரு சில சமயத்துல இவன் பாரு செஞ்சதெல்லாம் தம்பட்டம் அடிக்கிறான் அப்படின்னு தோணும். இன்னொரு ஒரு விஷயம், அவன்கிட்ட இவ்வளவு காசு இருக்குதா, இவ்வளவு வாங்கி கொடுக்குறானே அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய விதமா யோசிப்பாங்க. நிச்சயமா இது ஏராளமான ஒரு பார்வைகளை உண்டு பண்ணும். நம்ம தம்பட்டம் அடிக்கிறோமோ இல்லை இன்னொருத்தவங்க செய்யணுங்கிற தூண்டுதலுக்காக அதை சொல்றோமோ, அதெல்லாம் 2 விஷயம். நான் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும், நமக்கு என்ன பண்ணிருக்கு, கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இந்த பிறந்தநாள் சமயங்களில் குழந்தையின் பிறந்தநாளை அனாதை ஆசிரமங்களில் கொண்டு போய் செலிப்ரேட் பண்றதோ இல்லை பெரிய முதியோர் இல்லங்களில் போய் செலிப்ரேட் பண்றதோ நல்ல விஷயம். ஆனால் அதுல இன்னொரு பக்கமும் இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு தளத்தில் இருந்து பணி செய்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் வந்து கைவிடப்பட்ட குழந்தைகள் இருந்த இடத்துல நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, திடீர்னு பிறந்தநாள் சொல்லுவாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, குழந்தைங்க கையால் அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்க வைப்பாங்க. இது அவங்களுக்கு மனதில் என்ன நம்ம நினச்சிக்கிறோம், இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்லா என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் எனக்கு இதை கொண்டாடுவதற்கு ஒரு பெற்றோர் இல்லையேங்கிற ஏக்கம் இருக்குது. இதை நான் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்குறேன். ஏன் அப்படின்னா, அந்த நடந்த நிகழ்வு, அந்த குழந்தைக்கு கேக் கொடுத்தாங்க, அவங்க கேக் வாங்கிச்சு, ஒரு குழந்தை இல்லை 2-3 குழந்தைங்கள் அந்த கேக்கை சாப்பிடவே இல்லை, கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டாங்க. எனக்கு என்னப்பா வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடல, இதெல்லாம் நாங்கள் சாப்பிடணுமாங்கன்னு அவங்களுக்கு பயங்கரமான அவங்களுடைய கோபம் அதில் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க பேசக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்க இதை நாங்கள் எதுக்கு சாப்பிடணும், ஏன் இது அவங்க வீட்டில் கட் பண்ணிக்க மாட்டாங்களா, இங்கே வந்து தான் கட் பண்ணுவாங்களா, நீங்களும் எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கங்கள். அப்போ தான் எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களோட போய் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம்னு, அது இன்னும் வேறு விதத்தில் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நன்றாக இருக்கும். ஸோ சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்க கூடாதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு ஒரு வெற்றி வீரர். அவர் உலகின் மீது வெற்றி கொண்டார். இன்று அவர் சாவின் மீது வெற்றி கொண்டார். சாவி வென்றவர் என்பது இயேசுவின் ஆளுமையின் ஒரு தனிச்சிறப்பு. 1 கொரிந்தியர் 15:54-55 நாம் வாசிக்கின்றோம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று துணிவோடு கேட்கிறார் பவுலடியார். பவுலுக்கு இந்த துணிவை, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இயேசுதான். இயேசு சாவை வென்றார். எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிற, இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்கிற அனைவருக்கும் இந்த சாவின் மீது வெற்றியை இயேசு தருகிறார். 1 கொரிந்தியர் 15:57 பவுலடியார் சொல்கிறார், ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று அவர் அதை நிறைவு செய்கிறார். கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார். சாவியின் மீது வெற்றி. இந்த உலகில் ஒரே ஒரு முறை இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் சாகிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த வகையினர்? சாவுக்கு நாம் அஞ்சக்கூடாது. சாவு என்றால் பலருக்கும் அச்சமாக இருக்கிறது.
அந்த அச்சத்தை நாம் வெல்ல வேண்டும். காரணம், இயேசு சாவை வென்று விட்டார். இயேசுவை நம்புகிறவர்கள் சாவுக்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. இந்த உலகில் சாவுக்கு அஞ்சுகிற எண்ணிலடங்காத மக்கள் நடுவில் நாம் சாவின் மீது வெற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும். சாவு என்பது ஒரு வழிதான் என்கிற நம்பிக்கையை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். சாவின் மீது அவர் வெற்றி கொண்டிருக்கிறார். எனவே சாவை கண்டு அஞ்சுவதில்லை. நல்ல ஆளுமைகள், நல்ல தலைவர்கள் இறப்பை கண்டு அஞ்சுவதில்லை. இயேசு அத்தகைய வெற்றி வீரராக இருந்தார். சாவின் மீது வெற்றி கொண்டார். அந்த வெற்றியிலே நமக்கும் பங்கு தந்திருக்கிறார். எனவே நாம் சாவை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. சாவின் விளிம்பில் வாழுகிறவர்கள், நீண்ட நாள் படுக்கையில் இருப்பவர்கள், நோயின் தாக்குதலால் இறப்பின் வாசலை தட்டி கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு நாம் இந்த வெற்றியை கொடுக்க வேண்டும். இயேசு சாவை வென்று விட்டார், எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள், நீங்களும் இயேசுவின் வெற்றி வாழ்வில் பங்கு பெறுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். நாம் சாவின் மீது வெற்றி கொண்ட அல்லேலூயா மக்களாக இருக்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எந்த விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்போ நம்முடைய நட்பு வட்டாரம் அதை குறித்து யார்கிட்டையும் பெருசாக நம்ம ஷேர் பண்ணி, நம்ம என் ஃப்ரெண்ட் இவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக சொல்லிக்குவோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய நண்பர் ஒரு சிறந்த ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாரு, இல்லை அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, இப்போ இவர் தான் என் நண்பர் அப்படின்னு நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்னா, சிலர் அதை வைத்து சிபாரிசு செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க, வரலாம். செஞ்சு கொடுத்தோம்னா நம்மள நல்லவங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இல்லைன்னா செய்ய முடியல, இவ்வளவு பெரிய ஆள் பழக்கம்லாம் வச்சிருக்கிறான், ஒரு உதவி கேட்டா அப்படியும் சொல்லுவாங்க. அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆள் பழக்கம் இருக்குன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இருக்கின்றது, இல்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு நபருடைய அறிமுகம் என்பது எனக்கு இருக்கின்றது. இதெல்லாம் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி. இதெல்லாம் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படிங்கிற விஷயம். அடுத்ததா என்ன? அடுத்ததா டோன்ட் ஷேர் யுவர் வீக்னஸ் அண்ட் ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜோஸ். இந்த விஷயத்த மட்டும் நம்ம யார்கிட்டயும் க்ளோஸான சர்க்கிள் இருக்கவங்க கிட்ட கூட சொல்லவே கூடாது. நம்மளோட வீக்னஸையும் நம்மளோட ஃபியர். நான் மலை உச்சியில நின்றுட்டு, அதாவது ஹைட்ல இருந்து நான் கீழே பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும், எனக்கு விழுந்துற மாதிரி இருக்கும்ல, மயக்கம் வரும், எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது, இல்லை எனக்கு வேற எதுவும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கீங்கன்னா, ஏதோ எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா? யாரையும் நம்மளால நம்ப முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிருக்கோம், போட்டிங் போகணும்னு ஆசையா இருக்கும், ஃப்ரெண்டு தானே கூட போகலாம் அப்படின்னு இருக்கோம், ஆனா அந்த இடத்துல என்ன நடக்கும் எதுவுமே நம்மளால யோசிக்கவே முடியாது இல்லையா? அந்த வீக்னஸ் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எந்த ஒரு வீக்னஸையும் நம்மளோட ஃபியரையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமா இது நீங்க சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் எது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ரீசெண்டா ஒரு திருவண்ணாமலையில நடந்தது நியூஸ்ல வந்துச்சு ஜோஸ். ஓகே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகும்போது குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஆட்டோல க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவனோட லவ்வரா ஆட்டோ டிரைவரு பார்த்துருக்கா. ஏன் நடந்து போயிட்டு இருக்கா, வா நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு 4 சவரன் நகை போட்டிருக்கா. அவ்வளவுதான் விஷயமே. வேற வழியில கூட்டு போயிருக்கும் போது, ஏன் இந்த வழியில வீட்டுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னுக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு கழுத்து அறுத்துட்டு தங்க அந்த சங்கிலி எடுத்துட்டு அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு. 2 வயசா அந்த குழந்தைக்கு. சரி, இந்த குழந்தைய வச்சு நம்மள கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு திண்டிவனம், அந்த திருவண்ணாமலையில திண்டிவனம் யோசிச்சு பாருங்க, அங்க போய் தெருவுல விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுவுறத பார்த்து அப்புறம் கூட்டிட்டு ட்ராக் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த தங்க நகைக்காக நடத்த ஒரு கொலை அப்படிங்கிறது. நிச்சயமா. ஏன்னா நம்மளோட இது போல யார் இருக்கிறாங்க, என்னோட வீக்னஸ் எனக்கு பக்கத்துல சப்போர்ட்டுக்கு யார் இருக்கிறா, யார் இல்லை, இது போல இன்னொரு நபரிடம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது நம்மை நாமே அவர்களிடம் அடமானம் வைப்பதற்கு சமம். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிந்தித்து செயல்படும். சிறப்பு. இன்னும் போல வேற விஷயத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே நாம் வெற்றி அடையவும், கிடைத்த வெற்றியை நாம் சுவைத்து அதிலே நிலைத்து நிற்கவும் என்ன வழி என்று சிந்திக்கின்ற போது, இதோ ஆங்கில கவிஞர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அவர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்: The heights by great men reached and kept were not attained by sudden flight, but they
while their companions slept, they were toiling upward in the night. அதாவது தலை சிறந்த மனிதர்கள் தங்களுடைய உயர்ந்த நிலையை அடைந்ததும் அதிலே நிலைத்திருப்பதும் திடீரென்று நிகழ்ந்தன அல்ல. மாறாக அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் கண்விழித்து உயர்த்தார்கள். கடின உழைப்பே உயர்வுக்கு வழி. நண்பர்களே, இங்கே நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது இதுதான். வெற்றியும் புகழும் பெருமையும் ஏன் அமைதியும் கூட திடீரென்று வந்துவிடுவது கிடையாது. அதற்காக நாம் உழைக்க வேண்டும். திடீரென்று யாரும் பணக்காரர்கள் ஆகிவிட முடியாது. திடீரென்று புகழுடைய உச்சக்கட்டத்திற்கு யாரும் போய்விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து உழைத்து உழைத்து. இங்கே வேர்ட்ஸ்வொர்த் பாருங்கள், ஒரு அழகான ஒரு ஒப்புமையை நமக்கு கொள்ளுகிறார். வாழ்வியலை உயர்ந்தவர்கள் எப்படி உயர்ந்தார்கள்? அவர்களுடைய சகாக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இவர்கள் கண் விழித்து உழைத்தார்கள். அதனால்தான் இவர்கள் அந்த சகாக்கள் அதே நிலையிலே இருக்க இவர்கள் மட்டும் உயர்ந்து விட்டார்கள் என்றால் அதற்கு என்ன வழி? கடின உழைப்பு. கடின உழைப்பே உயர்வுக்கு வழி என்பதை நாம் மனதிலே இருத்தி நம்மால் முடிந்த அளவு கடின உழைப்பை மேற்கொண்டு வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஜோஸ். அடுத்ததா எந்த விஷயத்த சொல்லக்கூடாது? ஸோ அடுத்ததா எந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னா, நாங்கள் 2011-13 எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட் டேஸ்க்கு முன்னாடியே இந்த முக்கியமான ஃபுட்பால் மேட்ச், ஹாக்கி எல்லாம் முடிச்சிருவாங்க. அப்போ எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் ஃபைனல் வரைக்கும் நாங்கள் போனோம். ஃபைனல் போய் ஃபைனலில் தோத்துட்டோம். ஃபைனல் போகிற வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப் யாருக்குமே நம்பிக்கை, முதல்ல எங்களுக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் கூட கிடையாது, காலேஜ் டீமில் யூனிவர்சிட்டி டீமில். ஆனால் மற்ற ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ், யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. நாங்கள் லீக் மேட்ச் ஜெயிச்சு, குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சு, செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டோம். அப்போ எங்கள் ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு கேட்டார், எப்பட்றா இந்த டீம் வச்சுட்டு ஃபைனல் வரைக்கும் போனீங்க அப்படின்னு. அதெல்லாம் சொல்கிறதுக்குள்ள ரகசியம் சார் அப்படின்னு. ஃபைனலில் போனோம், தோத்துட்டோம். ஃபைனலில் 2-0 அப்படின்னு சொல்லி ஃபீல்டுலேயே தோத்தாச்சு. அவர் கெஸ் பண்ணிட்டார் எப்படி நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு. எல்லா விஷயம், எல்லா மேட்சையும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு அவர் சொல்லிட்டார், டே இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு மேட்சும் ஃபீல்டில் கோலே வாங்கலை, எல்லாமே பெனால்ட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் பெனால்ட்டி ஷூட் அப்படி தான் நாங்கள் ஜெயிச்சோம். ஏன்னா என் பிளேயர்ஸ்க்கு நான் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்போனண்ட்டை பார்த்து பயப்படாத, நமக்கு கோல் நம்ம போடலாம் வேண்டாம், நீ கோலை தடுத்தா மட்டும் போதும். அதனால ஃபுல் டிஃபென்ஸ் தான். ஸோ மேட்ச் என்ன ஆகுனா, அந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சு பெனால்ட்டி கிக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த பெனால்ட்டி கிக்கில் அவன்கிட்ட சொல்லிடுவான், நீங்கள் கோலியை கண்ணை பாரு, ஒன்றை பாரு, நீ அவனுக்கு ரைட் சைடு கோல் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு மூவ் கொடு, ஆனால் என்ன பண்ண லெஃப்ட் சைடு தட்டி, இப்படிலாம் ஒவ்வொருத்தனுக்கும் இதை சொல்லி இதுலேயே என்ன பண்ணோம், ஜெயிச்சோம். லீக் மேட்ச் ஜெயிச்சோம், குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சோம். ஃபைனலும் அதே பிளானில் தான் போனோம். ஃபைனல் என்ன பண்ணிட்டாங்க, ஆப்போனன்ட் 2 கோல் ஃபீல்டில் அடிச்சிட்டாங்க. அதனால பெனால்ட்டி போக வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண போகிறோம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்ம மூவ் என்ன அப்படிங்கிறத மூவ் பண்ணி லைஃப்ல எந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு உயர நிலைக்கு நாம் செல்வதாக இருக்கலாம், இதெல்லாம் நாம் இந்த இடத்துல நான் அப்படி வேலைக்கு போகிறேன், இந்த இடத்துல நான் இதை செய்ய போகிறேன், யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஓகே, இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடர் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் ஊராட்சிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் உங்களுக்காக கொடுக்கிறேன். இந்த பட்டியலில் இருக்கின்றவை எவையெல்லாம் நம்முடைய கிராமங்களில் நாம் செயல்படுத்த முடியும், அதற்கு என்னென்ன மத்திய மாநில அரசு திட்டங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி, அதெல்லாம் இருக்குது கூகுளில், எல்லா உங்கள் இணையதளங்களில் இருக்கின்றன, அல்லது உங்களுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நேற்று 9 வரை பார்த்தோம். இன்றைக்கு 10 ஊரக வீட்டு வசதி, 11 குடிநீர், 12 எண்ணெய் மற்றும் தீவனம், 13 சாலைகள், மதகுகள், பாலங்கள், படகுத்துறைகள், நீர்வழிகள், மற்ற போக்குவரத்துக்கள். இதில் பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அதை மாநில அரசு செய்கிறது. ஆனால் நம்முடைய பகுதிக்கு தேவையானது அப்படின்னு சொன்னால் அந்த ஊராட்சி தான் அதை பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறது.
மின் விநியோகம் உள்ளிட்ட ஊரக மின்சாரம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் க்ரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வீடுகளில் நமக்கு இருக்கிற பகுதிகளில் எல்லாம் வந்து காற்று மின்சாரத்தை நம்மால் உருவாக்க முடியும், சூரிய ஒளி மின்சாரத்தை நம்மால் உருவாக்க முடியும். மற்ற எல்லாருக்கும் நம்முடைய பகுதிகளில் சரியான மின் விநியோகம் நடைபெறுகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் மரபு சாரா மின்சக்தி மூலங்களை உருவாக்குதல், வறுமை ஒழிப்பு திட்டம், அதுக்கெல்லாம் நிறைய அமௌண்ட்டு ஒவ்வொரு தடையும் பட்ஜெட்டில் போடுறாங்க. ஆனால் வறுமையும் குறைந்த பாடில்லை. தமிழகம் முன்னேறி இருக்கிறது கண்டிப்பாக. இந்திய அளவில் நாம் பார்க்கிற பொழுது இன்னும் வறுமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடக்கப் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி, அரசு சார்ந்த தொடக்கப் பள்ளிகள் மற்றும் இடைநிலை பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி, அதை நம்ம யாராவது போய் பார்க்குறோமா? அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி கல்வி நடக்குதுன்னு பார்க்குறோமா? தனியார் பள்ளிகள்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். என் பிள்ளை தனியார் பள்ளிக்கு போய் மாதந்தோறும் வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கிராமங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்களை அந்த தரத்திற்கு உயர்த்தணும்னு சொன்னால் நம்ம இந்த 14 லட்சத்தையும் சேமிச்சிருக்கலாமே. ஏன் நம்மளால் அதை பண்ணுறதில்லை? ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளை பற்றி அக்கறை காட்டுவதில்லை? அந்த தரம் உயர்த்துவதற்கு நாம் வேலை செய்யலாம். தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் வாழ்க்கை கல்வி, அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கலாம். முதியோர் கல்வி மற்றும் முறைசாரா கல்வி, 100% கல்வியறிவு பெற்ற நாடாக நம்மை மாற்ற வேண்டும் என்றால் கிராமங்களிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். நூலகங்கள், முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நூலகம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாசிப்பை விட்டு விட்டோம். எல்லாரும் நம்ம செல்ஃபோனில் இருக்கிற விக்கிபீடியாவை வாசித்துட்டு நம்ம அறிவாளிகள் நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர வதந்திகளை பார்த்துட்டு அதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல நூலகங்கள் நமக்கு தேவை, நம்மை மிகச்சிறந்த அறிவாளிகளாக மாற்றுவதற்கு. பண்பாட்டு செயற்பாடுகள், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அது நிறைய தேவை. நம்முடைய கோயில்களை சுற்றி, நம்முடைய மற்ற இடங்களை சுற்றி நிறைய பண்பாட்டு செயற்பாடுகள் வளர்கிற பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கிற பொழுது தான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும். எல்லாரும் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவியை பார்த்துட்டு செல்லை நோண்டிட்டு இருந்தோம்னா ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் வரும். எல்லாரும் பிறரோடு உறவாடுவதற்கு, பழகுவதற்கு பல கலை நிகழ்வுகள் நடக்கிற பொழுதுதான், சேர்ந்து வருகிற பொழுதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபட முடியும். அதை பண்ணுறதுக்கு ஊராட்சி செயல்பட வேண்டும். சந்தைகள் மற்றும் அங்காடிகள், தொடக்க நல்வாழ்வு மையங்கள், மருந்தகங்கள் உள்ளிட்ட சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு இதற்கான பொறுப்பு. குடும்ப நலம், மகளிர் மற்றும் குழந்தை வளர்ச்சி, உடல் ஊனமுடையோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டோரின் நலம் உள்ளிட்ட சமூக நலம், பலவீன பிரிவினர்களின் நலம், அதிலும் குறிப்பாக பட்டியல் மரபினர் மற்றும் பட்டியல் பழங்குடி மரபினரின் நலம், பொது விநியோக முறை, ரேஷன், சமூக சொத்துக்கள் பராமரிப்பு, இவை எல்லாம் இந்த 1992ஆம் ஆண்டு இந்த சட்டத்தின் மூலம் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இப்போ சொன்ன இந்த பட்டியலை நாம் பார்த்தோம் என்றால் ஏறக்குறை இதை தாண்டி என்ன இருக்கு வாழ்க்கையில? கல்வி வருகிறது, விளையாட்டு வருகிறது, கலாச்சாரம் வருகிறது, கலை வருகிறது, குடும்ப நலம் வருகிறது, ஊனமுற்றோர் தொடர்பான அந்த மக்களுடைய நலன் வருகிறது, நம்முடைய தொழிலுக்கான வாய்ப்புகள் வருகிறது, இயற்கையை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் வருகிறது. இவை எல்லாம் நிறைவேற்ற ஒரு தன்னிறைவு சமூகத்தை நீங்க கனவு பாருங்க. அதை செய்வதற்குரிய பொறுப்பை அரசியலமைப்பு சட்டம் நம்மிடம் கொடுத்திருக்கிறது. இதுக்கு வேற அரசியல்வாதி வர வேண்டாம். இது நம்ம வார்டு உறுப்பினர், நம்ம பஞ்சாயத்து தலைவர், நாம் தான் செய்யணும். செய்வீர்கள் என நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து அதை பற்றி வாசியுங்கள், படியுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட நீங்க பேசிட்டு இருக்கிறோம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது டோன்ட் ஷேர் சீக்ரெட்ஸ், அதாவது அதர்ஸ் சீக்ரெட். நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க, பர்சனலா கூட இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப சீக்ரெட், இது யார்கிட்டயும் சொல்ல, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்னு என்னன்னா, நாம் அதை சொல்லிட்டோம், வெளியே அடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம கிட்ட அடுத்து என்ன பண்ண மாட்டோம், நம்பிக்கை எதையும் பேச மாட்டோம். அவருடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுவோம். ஒன்று. இன்னொன்று, நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இது நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்லலை. அந்த நபர் இதே மாதிரி இன்னொரு 10 பேர்கிட்ட போய் நான் ஓன்ட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்லலை, நான் ஓன்ட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் இது பிரச்சனைக்குரிய ஒன்று தான். நாளைக்கு இது வெளியே வர்றப்போ இந்த 10 பேர்ல யார் அதை வெளியே சொல்லியிருப்பாங்க, இல்ல உண்மையில அந்த ஒரு நபர் தான் எல்லார்கிட்டையும் இப்படி போய் சொல்லிட்டு இது நிறைய நம்ம முட்டாளாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை கூட என்ன பண்ணும், நமக்கு கொடுக்கும். ஸோ மற்றவங்களோட சீக்ரெட்னு சொல்லி இதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்களா, அப்போ நாமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இதை ஏன்ட்ட சொன்னால் இன்னும் 10 பேர்கிட்ட போய் வாண்ட தான் சொல்றேன்னு சொல்லிட்டு
இருக்காதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கிளவராக நடந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் வந்து ஏலப்பயிர். இந்த ஏலப்பயிரில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மழை முடிஞ்ச இந்த நேரத்தில் அல்லது மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு என்ன விதமான தொல்லை வரும்னா 2 பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த மழை பெஞ்சு இடையில ஒரு கேப் விழுகிறப்ப இந்த ஃபியூசாரியம் அப்படிங்கிற அழுகலை உண்டு பண்ணக்கூடிய அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அழுகல் தட்டைகளில் ஏன் வரும் அப்படின்னா, ஒரு தண்டு துளைப்பான், தட்டை துளைப்பான் வந்து முட்டை போட்டு அது பொரிஞ்சு தட்டையை ஓட்டை போட்டு உள்ளே போகிறப்ப நம்ம அந்த இடம் ஓட்டையாகும். அந்த ஓட்டையாகிறப்ப வழியிற தண்ணீரில் அழுகல் வந்து தான் நமக்கு ஃபியூசாரியம் வந்து தட்டை உடையிறது. அப்போ முதல் காரியம் என்னென்னா, தட்டையை கடிக்க விடாமல் பண்ணுறது. 2வது, இந்த அழுகலை சரி பண்ணுறது. இது சரங்கள் மேலே தெளிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா நேரம் வந்து சரங்களில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த காயில் சொரிக்காய் வர்றது. 2வது வந்து அந்த சரங்களே எடுக்கிற கையில் தொடும்போது பிஞ்சு அப்படியே நாராக வர்ற மாதிரி வர்றது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு பொதுவாக மழைக்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100 லிட்டர் தண்ணியில் பஞ்சகாவியா வந்து 2 லிட்டரும், சூடோமோனாஸ் பவுடராக 1 கிலோ அல்லது முக்கியமாக 2 கிலோ, பவுடராக 2 கிலோ. அதே மாதிரி இந்த வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் பவுடராக இருந்ததுன்னா 2 கிலோ அந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்படி கலந்ததில் சோலுபாருங்கிற அந்த போரான் பவுடர் 200 கிராம், ஹியூமிக் கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். முக்கியமாக அந்த அப்சா 80 அது வந்து 60 மில்லி கலந்துக்கலாம். இந்த கலந்ததை நம்ம தெளிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த அப்சா 80 தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நல்ல எடை கூடும், ஏலக்காயோட எடை கூடும். அந்த ஏலக்காய் வந்து நல்ல பளபளன்னு நல்ல உருண்டையாக எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வர்றதுக்காக தான் சோலுபார் கொடுக்குறோம். அந்த சோலுபார் கூட நல்ல வேலை செய்யணுன்னு தான் பஞ்சகாவியாவும் ஹியூமிக்கும் கடல் பாசி உரம் கொடுக்குறோம். சொரிக்காய் வராமல் பூச்சிகள், இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கப்போ பிரச்சனை இல்லைங்க. மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே நமக்கு அந்த பூக்கள் காயாக மாறுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த காயாக மாறி சின்னதாக இருக்கிறப்ப தான் அந்த சின்ன சின்ன சாப் இன்செக்ட்னு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்ச பூச்சிகள் வரும். அது வந்து அஸ்வினி, தத்துப்பூச்சி, அந்த மாதிரி பேன், இதெல்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னாங்க, அது மேலே சொரியிறப்ப தான் கோடு விழுந்து சொரிக்காயின்னு வர்றது. அது நமக்கு விளைச்சல் கம்மியாக போயிடும். அப்போ இதை சரி பண்ணதான் நம்ம வந்து இந்த வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம், சூடோமோனாஸுங்கிற திரவம் தெளிச்சுக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஒரு சில பொருள்கள், ஏன்னா எந்த விதத்தில் என்ன விதமான அழுகல் வரும்னே சொல்ல முடியாது. அதனால தான் சூடோமோனாஸ் வந்து சரியான பவரில் இருக்குமான்னு தெரியாது. அதனால சூடோமோனாஸ் கூட பேசில் சப்சிலஸ் கலந்துக்கலாம். கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய பொருள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அங்கே தேவை என்ன பிரச்சனைனா, மண் சரிவாக இருக்குது. பொதுவாக ஏலப்பயிர்கள் எல்லாமே சரிவான இடத்துல வளரும். மழை பெஞ்சு மேலே இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ஒரு பக்கம் கீழே போயிருக்கும். இன்னொரு பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்கி பூமிக்குள்ளேயே தண்ணி ஊறி வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் தொல்லை பண்ணும். ஒரு பக்கம் சத்து குறைபாடு, இன்னொரு பக்கம் இந்த ஈரம் வர்றது, 3வது பறக்கக்கூடிய பூச்சிகள், முட்டை போடுற பூச்சிகள், இது தொல்லை பண்ணுறது. இப்போ இதையெல்லாம் மீறி இந்த காலத்தில் நம்ம 8 மில்லிமீட்டர் விட்டமுள்ள 7 மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஒரு முறையான காய்கள் எடுக்கிறதுங்கிறது ஒரு போராட்டம். ஆனால் நிச்சய லாபம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குழு உறுப்பினர் வந்து போடிமெட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களோட தோட்டத்தில் போன பறிப்பில் அவங்க வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு பொருளை விற்றாங்க. 3.5 லட்ச ரூபாய்க்கு விற்றதுக்கு அவங்களோட செலவு அப்படின்னு பார்த்தா 1.5 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் லாபம் வர மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்குங்க, ஜெயிக்கலாம். பட் எதை எப்போ கொடுக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, மழைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பயிரோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, ஏற்கனவே நம்ம பயிர் இருக்கக்கூடிய திடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா
கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஷேர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது எந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது ஜூஸ்? ஸோ அடுத்தது என்னன்னா, கல்லூரி பேராசிரியர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என் ஆசிரியர் ஜோதிகுமார் அவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதில் அவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, தப்பு செய்யும்போது தனியாக தப்பு செய்யணும். யாரையும் கூட்டு சேர்த்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லி 2-3 வாரம் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணாதீங்க, தப்பு செய்யாதீங்க. அப்படி செய்யக்கூடிய தவறு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் யாரோ ஒரு வழியா என்ன பண்ண வரும், வெளியே வரும். அப்போ நீ தவறுகள் அப்படின்னு சொல்றப்போ அது நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான், பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் வேணே. ஒரு நன்மை நடக்குங்கிறக்காண்டி பொய் சொல்றது தப்பு இல்லைங்கிற மாதிரி அப்படிப்பட்ட தப்பை தான் அவர் சொல்லிக்காத தவிர தப்பு செய்யுங்கன்னு அவர் சொல்லலை. ஸோ அப்போ அந்த நேரங்கள் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் இதனால் இன்னொருத்தருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், இன்னொருத்தர் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிகிற இடத்துல அதை நாம் தனிமையில் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதை நான் செஞ்சுருக்கிறேன், இப்படி நடந்துச்சின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ நம்ம யாருக்கிட்ட அதை என்ன பண்ணக்கூடாது, இப்படிலாம் நான் செஞ்சேன், இந்த நாள் தான் உங்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க, பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மேபி அது ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு போய் எங்கேயா நிற்கிது அப்படின்னா அதுக்கு நாம சொன்னது என்னவா போய் நிற்கும், எவிடன்ஸாக போய் நிற்கும். ஸோ அதனால பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஓகே, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. தமிழ்ல வந்து பாருங்க பீனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனஸ் கோலங்கள்ல வலியும் வேதனையும் ஏற்படுறது. இந்த சைனசைட்டிஸ் வரத்துக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த சைனஸ் கேவிட்டிஸ் அப்படின்றது நம்மளோட மண்ட ஓடு இருக்கு பாத்தீங்களா. இந்த மண்ட ஓடுல வெற்றிடங்கள் இருக்கும். அந்த வெற்றிடங்கள் எதுக்கு இருக்கு, நம்ம மூளை சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், உங்க இன்ஃப்ளமேஷன் வச்சுப்போம். இன்ஃப்ளமேஷன் வச்சுக்கிறது நிறைய காரணத்தினால வருது. பியாண்ட் தட் ஒரு ட்ரிகர் ஃபேக்டரா எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடிக்கு தலைக்கு தண்ணி ஊத்திக்கிறது. டெய்லி தலைக்கு தண்ணி ஊத்திப்பாங்க, ஈரத்தோட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுப்பாங்க, இல்ல ஈரத்தோட கேட்சர் போட்டுப்பாங்க, ஈரத்தோட படுத்துப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த சைனஸ் கோலங்கள் ரணம் ஆகிறதுக்கு. இதுல நிறைய அறிகுறிகள் இருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னா, ஜென்ரலா நான் வெளியில போயிட்டு வந்தா எனக்கு தலைவலிங்க, நான் சாப்பிடலைங்க தலைவலி, நான் சரியா தூங்கலைங்க, தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு தலைவலி, தலை பாரம் இருக்குங்க, ரொம்ப சிந்தனை பண்ணேன் கவலைப்பட்டேன் எனக்கு தலைவலிக்க, தலை பாரங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இருக்கும்னா, இப்போ சப்போஸ் இப்படி பெண்ட் பண்றாங்கன்னா கழுத்துக்கு பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடங்கள் ரொம்ப வலிக்கும், இந்த இடம் வலிக்கும். ஏதாவது ஒரு பக்கம் அல்லது போத் சைடு தலைபாரம் இருக்கும். இரிட்டேட்டா இருக்கும். ஒரு பக்கம் கண்ணுக்குள்ள அரிப்பு ரெட்டிஷ் இருக்கலாம், மூக்குக்குள்ள அரிப்பு இருக்கலாம், தொண்டைக்குள்ள அரிப்பு இருக்கலாம். இந்த மாதிரி மெயின் ஹெவியாக ஃபீல் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. சிலருக்கு நல்ல தூங்கி எழுத்தா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், சிலருக்கு வாமிட் பண்ணாதான் ரிலீஃப் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு அவசரப்பட்டு ரொம்ப மாத்திரைகள் போடுறவங்க இருக்காங்க. சரி, இதில் கேட்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, சைனசைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஏதோ மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, மேக்சிமம் சரியாகாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, உடனே உங்களுக்கு சைனசைட்டிஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சும் இருக்காங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை செய்தவங்கெல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் இதுக்கு அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வான்னு நான் இங்கே உள்ள கேள்வி கேட்குறேன். அப்போ அறுவை சிகிச்சை ஒரு தீர்வு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சைனசைட்டிஸா வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, வாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் அறுவை சிகிச்சை போறீங்க? கரெக்ட். சரி, தெரிஞ்சோ தெரியாமல் போயிட்டீங்க, இனி போகாதீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நாங்கள் கொடுக்குறோம், வித்தவுட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, பயப்படவே வேண்டாம், ட்ரீட்மெண்ட் இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரிப்போர்ட் இருக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, ட்ரீட்மெண்ட் இருக்கு, வித்தவுட் சர்ஜரி சரியாயிடும். ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. இவங்களுக்கு சும்மா
ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம். முக்கியமாக 3 உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். என்ன அப்படின்னா, கேக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க. சைனசைட்டிஸ் யாருக்கு இருக்கோ அவங்க கேக் சாப்பிடாதீங்க, எக்கு சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, மோர் சாப்பிடலாம். புரியுதுதா? முட்டை, கேக்கு, தயிர் இது மாத்திரம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய டயட். மீதி உங்கள் ரிப்போர்ட்டு, உங்கள் சிம்டம்ஸ் என்ன இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு டயட்டு சொல்கிறோம். ஹோம் ரெமெடின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேது பிடித்தல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது வேணால் நீங்கள் லைட்டாக அவசரத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு ரிலீஃப் இருக்கும். அது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்து அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நொச்சியில் கிடைச்சா நொச்சியில் போடலாம். அப்படி இல்லை, வீட்டில் நமக்கு ஓமம் இருக்கும், அந்த ஓமம் மஞ்சத்தூள் போட்டு நொச்சியில் கிடைச்சா அது போடலாம். அப்படி இல்லை, வீட்டில் உள்ள தைலம், என்ன தைலம்னாலும் சரி, ஒரு சிட்டிக்கை ட்ராப்ஸாக இருந்தால் 1 ட்ராப் போடுங்க. இல்லை க்ரீமாக இருந்தால் தைலங்கள் சும்மா ஒரு இப்படி கையில் தொட்டு அந்த தண்ணியில் கரைச்சிட்டு அது ஸ்டீம் பண்ணுங்க. அந்த ஸ்டீம் இன்ஹேல் பண்ணுங்க. இதெல்லாம் அவசரத்துக்கு ஹோம் ரெமெடி. ஆனால் இதுவே ட்ரீட்மெண்ட்டானா அது உங்கள் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சைனசைட்டிஸ் வித்தவுட் சர்ஜரி குணமாக்க முடியும். வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடைப்பிடித்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். இதே போல் டான்ஸ்லைட்டிஸ்னால் தயவு செய்து சர்ஜரி வேண்டாம். சர்ஜரி இல்லாமல் உங்களோட குழந்தைகளுக்கு டான்ஸ்லைட்டிஸை குணமாக்கும் வழிமுறைகள் மிகுதியாக இருக்குது. யாருக்காவது சைனசைட்டிஸ், டான்ஸ்லைட்டிஸ் பற்றி டவுட் இருந்தால் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ நீங்கள் நாளில் பேசிட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? டோன்ட் ஷேர் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், அது டெஸ்டிமோனியாக நிறைய பேர் நம்ம சொல்ல தான் ஆசைப்படுவோம் இல்லையா? நம்ம சொல்ல ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த விஷயத்த அவங்களும் அதை ஒரு மிராக்கலாக பார்க்கணும். ஆமாம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உணரணும். உணரல அப்படின்னும் போது அதை விட்டுருங்க. அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட போய் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை வேணாம். மத்தவங்க கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சொல்லணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அது பெரிய விஷயம். என் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்ததுனால நான் இது பெரிய நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறது. ஏன்னா சில பேருக்கு அது சில பேர் நம்புவாங்க, சில பேர் இவங்களுக்கு மட்டும் இதெல்லாமே நடக்குதே அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பாங்க. கண்டிப்பா. அதாவது நமக்கு சாட்சியை பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்ம சாட்சிய வாழ்வால அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இறைவனோடு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை சாட்சியாக நான் பகிர்கின்ற பொழுது, அது கேலிக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுதோ, இல்லை நகைப்புக்கு உள்ளாகின்ற பொழுதோ, இல்லை அதை குறித்து மற்றவர்கள் வேற முணுமுணுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுகின்ற பொழுதோ, அதை நான் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அந்த இடத்துல நான் வாட்டுக்கு சரி ஓகே நடந்து, யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்ட்ட மட்டும் நான் ஷேர் பண்ணால் போதும். ஸோ இப்போ இன்னைக்கு நாளில் எதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு என்பது கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுவோம். குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த வீக்னஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பின்னாடி அதில் பிரச்சனைலாம் என்ன பண்ணிருப்போம், அனுபவிச்சிருச்சு. இதை போய் உங்ககிட்ட சொன்ன பாரு, இதை சொல்லியே என்ன பண்ணுறான், பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் நமக்கு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தவறை இனி செய்யாமல் இருக்க ஒரு நல்ல அழைப்பு, நல்ல ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. திருச்சியை சேர்ந்த ஞான ஜோயல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா லியோ ஜான் அந்தோனி, அம்மா ஸ்டெல்லா மேரி, அண்ணன் அருண் சூர்யா, தாத்தா சபரிதாஸ், அம்மாச்சி இருதய மேரி, ஐயா ஜெகநாதன், அப்பாயி மோச்ச மேரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இவாஞ்சலின் ஜாரா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரதீப், அம்மா எலிசபெத், பாட்டி சலோமி, மாமா ஜேசு, மாமி கோஷியா, சித்தி ஸ்ரீ, சித்தப்பா இன்ஃபன்ட், பெரியம்மா ஆரோக்கியமேரி, பெரியப்பா சந்தோஷ், சகோதர சகோதரிகள் ஜாக்கி, ஜெஸ்ஸி, மிக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பிளசினா பிரிட்டோ, ஆரோன் பிரிட்டோ இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்.
அமெரிக்காவில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஜோஸ் ராஜேஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் சகோதரர்கள் பென்னி, நவீன், ஜெமினி, சகோதரி பாத்திமா, பிள்ளைகள் அடல், மர்ஃபி, அதிரூபன், அனிதா, அருட்சகோதரி பாரதி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களை, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 20:4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நல்லதை பேசுவோம், ரகசியம் காப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.